சொந்த அண்ணன் தங்கைக்கு திருமணம் செய்ய பார்த்த பெற்றோர் தடுத்து நிறுத்திய சிவபெருமான். தமிழகத்தின் இந்த ஒரே ஒரு அதிசய கோவிலுக்கு பின்னால் இருக்கும் தர்ம சங்கடமான வரலாறு என்ன தெரியுமா? அது சத்தியலோகம். அங்கே ஒரு பெரும் போர் வெடித்தது. ஆயுதங்களால் அல்ல, அகங்காரத்தால். படைப்புத் தொழில் செய்யும் நானே பெரியவன் என்றார் பிரம்மன். கல்வியும் ஞானமும் தரும் நானே உயர்ந்தவள் என வாதிட்டார் சரஸ்வதி. இந்த ஈகோ மோதல் சாபமாக மாற இருவரும் பூலோகத்தில் சோழ நாட்டில் சாதாரண மனிதர்களாக பிறந்தனர். விதியின் விளையாட்டு அங்கேதான் தொடங்கியது. இருவரும் ஒரே தம்பதிக்கு அண்ணன் தங்கையாக பிறந்து வளர்ந்தனர். பருவ வயதை எட்டியதும் விபரம் தெரியாத பெற்றோர் இவர்களுக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்தனர். தங்களின் முற்பிறவி ரகசியம் தெரிந்ததும் இருவரும் அதிர்ந்து போனார்கள். உடன் பிறந்த அண்ணன் தங்கை மணம் முடிப்பதா? ஊர் உலகத்தின் கேலிக்கு அஞ்சி ஓடிச் சென்று ஈசனின் காலடியில் விழுந்தனர். அப்போது தோன்றிய சிவபெருமான் ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கினார். சகோதர முறையில் உள்ள நீங்கள் மணம் புரிவது தர்மத்திற்கு முறையல்ல. சரஸ்வதி மட்டும் இங்கே கன்னி சரஸ்வதியாக நிலை பெற்று உலகிற்கு ஞானத்தை வழங்கட்டும் என அருளினார். ஈசனின் வாக்கின்படியே இன்றும் கூத்தனூரில் சரஸ்வதி தேவி கன்னி கோலத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறாள். நமக்கு உயர்கல்வி, நல் ஞானம் ஆகியவற்றை அருள் புரிய வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு கூத்தனூரில் கோயில் கொண்டிருக்கும் சரஸ்வதி தேவியை தரிசித்து வழிபட்டு அருள் பெறுவோம். யாரெல்லாம் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க? நம்ம கூத்தனூர் அன்னைக்கிட்ட ஒரு அட்டெண்டன்ஸ் போடுங்க.